அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். இன்று நாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி முழுமையான வரலாறு பற்றி காண இருக்கின்றோம். இந்த திருத்தலம் 3000 ஆண்டுகள் பழமையானது. சூரபத்மனை அழித்ததன் நினைவாகவும் இந்த திருத்தலம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது. மேலும் இந்த திருத்தலம் குரு பரிகார தலமாகவும் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் முருகனை பற்றிய முழுமையான வரலாறு நான் இதுவரை அறிந்து கொண்ட விவரங்களை உலக தமிழ் மக்கள் அனைவரிடமும் பகிர ஆசைப்படுகின்றேன். வாங்க பார்க்கலாம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழும் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஒரு கடற்கரை கோயிலாக அமைந்துள்ளது. முருகப்பெருமானின் படை வீடு அனைத்தும் மலைகளில் அமைந்திருக்க, இத்திருத்தலம் வங்காள விரிகுடா கடற்கரை அருகில் அமைந்துள்ளது தனிச்சிறப்பு ஆகும். முருக கடவுள் தேவசேனாதிபதியாக வடிவெடுத்து தீமையின் வடிவிலான சூர பத்மனை சம்ஹாரம் செய்த திருத்தலம். தமிழர்கள் இந்த நிகழ்வினை ஆண்டுதோறும் சூர சம்ஹார திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். முருகப்பெருமான் பழந்தமிழ் இலக்கியங்களில் சேயோன் என குறிப்பிடப்படுகின்றார். சங்க இலக்கியங்களிலும் சில பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திருத்தலம் 2000 முதல் 3000 வரை ஆண்டுகள் முற்பட்டதாகும். இக்கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சிரலைவாய் என சான்றோர்களால் அழைக்கப்பட்டது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 ஸ்தலங்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இத்தலத்தில் சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள்கின்றார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார். திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் இராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மேற்கு கோபுரம் சுவாமிக்கு எதிரே கிழக்கு திசையில்தான் அமைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. கந்த சஷ்டி திருவிழா நடைபெறும் போதும் முருகன் திருக்கல்யாணத்தின் போதும் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் மேலராஜ கோபுர வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. 6 நாட்கள் நடைபெறும் கந்த சஷ்டி திருவிழாவில் பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வருகிறார்கள். மேலும் இத்திருக்கோயில் ஆதிகாலங்களில் இருந்து சந்தனமலையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. பக்தி இலக்கியத்திலும் முருகப்பெருமானின் வழிபாடு சங்க காலத்தில் விவரமாக திருமுருகாற்றுப்படையில் இத்திருத்தலம் அதிகமாக குறிப்பிடப்படுகிறது. பாண்டியரும் சேரரும் அவரது ஆட்சியாளர்களும் பக்தி கொண்டவர்களும் இத்திருக்கோயிலை மேம்படுத்தினர். மகராஜா மார்த்தாண்ட வர்மா 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு முதலாக ஒவ்வொரு நாள் காலையிலும் உதயமார்த்தாண்ட கட்டளையை வழங்கினார். மற்றவர்கள் அன்றைய 9 கால ஆராதனைகளை பின்பற்றினர். காலப்போக்கில் கடல் மற்றும் அதன் உப்பு நிறைந்த காற்றின் விளைவாக அசல் கட்டுமானத்தில் முதலில் பயன்படுத்தப்பட்ட தாழ்வான மணல் கற்கள் சரியத் தொடங்கியது. அப்போது ஒரு உன்னத சாது மோன சுவாமி என்பவர் கற்கள் சிதைந்த நிலையில் இருப்பதைக் கண்டார். அவர் உடனடியாக கட்டிட வேலைகளை மேற்கொண்டார். மேலும் அவருக்கு உறுதுணையாக மூவர் காசி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், தேசிக மூர்த்தி சுவாமிகள் அவரை பின்தொடர்ந்தனர். 72 ஆண்டுகள் திருப்பணி தொடர்ந்து 3 பிரகாரங்களைக் கொண்ட வெள்ளை மணல்
கல் கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் அகற்றி அழியாத கரிங்கற்களால் புதிதாக மீண்டும் கட்டப்பட்டது. திருப்பணியின் போது சாதுக்கள் வறுமையில் வாடிய போதிலும் கூட எல்லா நேரங்களிலும் நிலைத்து நிற்கும் முருகன் கோவிலை கட்டினர். மேலும் அனைத்து சன்னதிகளும் புதிதாக கட்டப்பட்டது. திருப்பணி நிறைவு செய்யப்பட்டு 1941 குடமுழுக்கு நடைபெற்றது. 9 தளங்களைக் கொண்ட கோபுரம் மணல், கல், பாறையின் முனையில் கட்டப்பட்ட ஒரு நிலையான அடையாளம் ஆகும். இத்திருக்கோயில் கடலில் இருந்து பார்த்தால் சுமார் 12 மைல்களுக்கு சுற்றளவு தெரியும் அளவுக்கு அமைந்துள்ளது. கோயில் முழுவதுமே கடலில் பாய் மரம் மிதந்து செல்வது போல் காட்சி அளிக்கிறது. திருச்செந்தூர் என்றால் செழிப்பான நகரம் என்று பொருள். தமிழ் இலக்கியங்களில் திருச்சிரலைவாய் செந்தில் மாநகரம் மற்றும் திருச்செந்தூர் என்றும், சமஸ்கிருத நூல்களில் ஜெயந்திபுரம் மற்றும் சிந்துபுரம் என்றும், பிற்கால பாண்டியர்கள் கல்வெட்டுகளில் திருபுவன மகாதேவி சதுர்த்தேவி மங்கலம் என்றும், திருப்புகழில் திருச்செந்தூர் என்றும் பல்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது. நக்கீரரால் இயற்றப்பெற்ற திருமுருகாற்றுப்படையில் திருச்செந்தூர் 2வது தலமாக அமையப் பெற்றுள்ளது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களில் திருச்செந்தூரை போற்றி புகழ்ந்துள்ளார். அருணகிரிநாதர் முருகனின் அருளைப் பெற்றவர் ஆவார். அவருடைய பாடல்களை அவர் முருகன் மீது கொண்டுள்ள பற்றுதலை வெளிப்படுத்துகிறது. குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கலிவெண்பா இயற்றினார். இவர் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர்கள் திருச்செந்தூர் முருகனிடம் நீண்ட தவத்திற்கு பின் இவரை பெற்றனர். குழந்தை 5 வயது வரை பேச்சு திறன் இல்லை. இதனால் வேதனை அடைந்த பெற்றோர் திருச்செந்தூர் வந்தனர். குமரகுருபருக்கு 5 வயது வரை பேச்சுத் திறன் இல்லாத காரணத்தால் பெற்றோர்கள் முருகப்பெருமானின் காலில் கிடத்திவிட்டு கடலில் இறங்க முடிவு செய்தனர். அப்போது முருகப்பெருமான் பெருங்கருணையோடு குழந்தைக்கும் பெற்றோருக்கும் ஒரு சேர காட்சியளித்தார். மனித வடிவில் கையில் மலருடன் தோன்றி இது என்னவென்று குழந்தையிடம் கேட்டார். குமரகுருபரர் வார்த்தைகளால் இறைவனை புகழ்ந்து துதித்தார். பூமேவு செங்கமல புத்தேழு தேற்றிய பாமேவு தெய்வ பழமறையும் ஒந்தை கொண்ட கந்தர் கலிவெண்பா என்னும் நூலை இறைவனின் திருநாமத்திற்கும் சைவ சித்தாந்தத்தின் உட்பொருளாக விளங்குகின்ற கந்தர் கலிவெண்பாவை உள்ளன்புடன் ஓதினால் எத்தீமைகளும் நம்மை அணுகாது. நன்மைகள் பல உண்டாகும். குழந்தைகளுக்கு பேச்சுத்திறன் மேம்படும், பல குறைகளும் நீங்கப் பெறும். இத்தலத்தில் அருள் பிரசாதமாக இலை விபூதி வழங்கப்பட்டு வருகிறது. ஆதி சங்கரர் இந்த இலை விபூதியின் மகிமையால் வயிற்றுவலி நீங்கப் பெற்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். இத்தகைய சிறப்பு பெற்ற முருகப்பெருமானின் திருச்சிரலைவாய் என்று போற்றப்படுகிறது. பின்னர் திருச்செந்தூர் என அழைக்கப்படுகிறது. அசுரர்கள் குழு தேவர்களுக்கு எதிராக பல தொல்லைகளை செய்து வந்தார்கள். தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த முக்கிய அசுரர் சூரபத்மன் என்று அழைக்கப்பட்டார். அசுரர் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்த வரம் பெற்றவன். எனவே தேவர்கள் சூரபத்மன் தமக்கு இழைத்த அநீதிகளை முறையிட்டு அவனை அழிக்க சிவபெருமானை வேண்டுகிறார்கள். சிவபெருமான் தேவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். தேவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து வந்த அசுர வம்ச சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் தனது 3வது கண்ணில் இருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமானை அவதரிக்க செய்தார். குழந்தையான முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள். பின்பு சிவபெருமான் தேவர்களின் வேண்டுதல்படி சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானுக்கு உத்தரவிட்டார். சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க முருகன் திருச்செந்தூருக்கு வருகிறார். அப்போது தேவர்களின் குரு வியாழ பகவான் முருகப்பெருமானின் அருளாசி பெற தவத்தில் இருந்தார். முருகப்பெருமானும் அவருக்கு தரிசனம் தந்து அருள் அளித்துவிட்டு திருச்செந்தூரை படை வீடாக கொண்டு தனது படையுடன் தங்கி சூரபத்மனை அழிக்க வியூகம் வகுத்தார். அசுரர்களின் வரலாற்றை அவர் வியாழ பகவான் மூலம் தெரிந்து கொண்டார். பின்னர் முருகப்பெருமான் தனது வீரர்களில் ஒருவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூதுவனாக அனுப்பி தேவர்களுக்கு கொடுக்கும் தொல்லையை நிறுத்த வேண்டும் என்ற தகவலை தெரிவித்தார். முருகப்பெருமானின் சமாதான கோரிக்கையை சூரபத்மன் ஏற்கவில்லை.
கடைசியாக முருகப்பெருமான் சூரபத்மன் மீது போர் தொடுத்து சிவபெருமானிடம் வரம் பெற்ற மாமரமாக உருமாறிய சூரபத்மனை வதம் செய்யாமல் அவனது ஆணவத்தை அழித்து சேவற்கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுள் ஆட்கொண்டு வைத்துக் கொண்டார். அதனால் முருகப்பெருமான் சேவற்கொடியோன் என்றும் அழைக்கப்பட்டார். இந்நிகழ்விற்கு பிறகு வியாழபகவான் முருகப்பெருமானை திருச்செந்தூரில் தங்கி அருள் புரியும்படி வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் வியாழபகவான் உத்தரவின்படி விஸ்வகர்மா இந்த திருக்கோவிலை கட்டினார். சூரபத்மனை அழித்ததில் முருகனின் வெற்றியின் காரணமாக முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார். பிற்காலத்தில் இந்த பெயர் செந்தில்நாதன் என்றும் இந்த இடம் ஜெயந்திபுரம் என்றும் அழைக்கப்பட்டது. பின்னர் காலப்போக்கில் மருவி திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு திருச்சீரலைவாய் என்ற மறுபெயரும் உண்டு. முதல் பிரகாரத்தில் மண்டபத்தில் மூலவரான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, சண்முகர் சன்னதி, கரிய மாணிக்க விநாயகர் சன்னதி, அம்பாள் சன்னதி மற்றும் பஞ்சலிங்கம் அமைந்துள்ளன. இரண்டாவது பிரகாரத்தில் தங்க கொடிமரம், சன்னீஸ்வர சன்னதி, பைரவர் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி, வள்ளி தெய்வானை சன்னதி, மூவர் சிலை மற்றும் தட்சிணாமூர்த்தி சன்னதிகள் அமைந்துள்ளன. மூன்றாவது பிரகாரத்தில் செப்பு கொடிமரம், வல்லபை விநாயகர், 108 சிவலிங்கம், சூர சம்ஹரமூர்த்தி, பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. ராஜகோபுரம் 300 ஆண்டுகளுக்கு முன்பு தேசிக மூர்த்தி சுவாமிகளால் கட்டப்பட்டது. கோபுரத்தில் உள்ள சுதை பொம்மைகள் சுண்ணாம்பு, மணல் மற்றும் செங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. இது 9 நிலை ராஜ கோபுரம் ஆகும். இதன் உயரம் 137 அடி ஆகும். இதன் உச்சியில் 9 தாமிர கலசங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. காசி சுவாமிகள் திருக்கோயிலுக்கு மேற்கே வசந்த மண்டபம் திருப்பணி செய்துள்ளார். மேலும் மோன சுவாமிகளுக்கு உதவியாக இருந்து திருப்பணி வேலைகளை செய்துள்ளார். இவர் திருக்கோயில் திருப்பணியில் ஈடுபட்டதன் நினைவாக உள் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிர்ப்புறம் இவரது சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூர சம்ஹார மூர்த்தி சூரபத்மனை சம்ஹாரம் செய்யும் காட்சியினை விளக்கும் விதமாக அமைந்துள்ளது. தேசிக மூர்த்தி சுவாமிகள் திருவாடுதுறை ஆதீனத்து கட்டளை தம்பிரானாக இருந்தவர். திருக்கோயிலில் மேல கோபுர திருப்பணி செய்துள்ளார். இவர் திருக்கோயிலில் திருப்பணியில் ஈடுபட்டதன் நினைவாக உள் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிர்ப்புறம் இவரது சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மோன சுவாமிகள் திருக்கோயில் மேல கோபுரத்தை புதுப்பித்துள்ளார். 3 மரத்தினால் ஆன தேர்களை செய்து கொடுத்துள்ளார். 2 கொடிமரங்களை நிறுவியுள்ளார். சண்முக விலாச மண்டபத்தை புதுப்பித்துள்ளார். இவர் திருக்கோயில் திருப்பணியில் ஈடுபட்டதன் நினைவாக உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிர்ப்புறம் இவரது சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அருள்மிகு சண்முகர் திருக்கோயிலின் மகா மண்டபத்தில் அமைந்துள்ளார். பிரதான உற்சவராக சண்முகர் ஆறுமுகம் மற்றும் 12 கைகளோடு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். வள்ளி தெய்வானையுடன் திருமண திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார். தெய்வானை அம்மன் சன்னதி திருக்கோயிலின் முதல் பிரகாரத்தில் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது. இத்திருவுருவம் வலது கையில் குமுத மலரை பிடித்த நிலையில் உள்ளது சிறப்பாகும். சனீஸ்வரர் திருக்கோயிலின் முதல் பிரகாரத்தில் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளார். காக்கை வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். பைரவர் திருக்கோயிலின் முதல் பிரகாரத்தில் வடகிழக்கு பகுதியில் அமைந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பைரவர் திருக்கோயிலின் காவலராக ஆவார். பக்தர்கள் வடைமாலை சாத்தி வழிபடுதல் சிறப்பு ஆகும். அருள்மிகு வெங்கடாசலபதி திருக்கோயிலின் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்து அருள் புரிகிறார். பொதுவாக முருகன் கோவிலில் பெருமாளுக்கு சன்னதி அமைந்து இருப்பது அபூர்வமாக கருதப்படுகிறது. இங்கு பள்ளி கொண்ட பெருமாள், கஜலட்சுமி, சந்தான கிருஷ்ணன் ஆகிய சிலைகளும் உள்ளன. 108 மகாதேவர் சிலையானது ஒரே கல்லில் 108 சிவலிங்கங்கள் வடிக்கப்பட்ட திருவுருவம் ஆகும். திருக்கோயிலின் 2ஆம் பிரகாரத்தில் தென்மேற்கு திசையில் அமைந்து அருள்பாலிக்கிறார்.
சம்ஹாரமூர்த்தி திருக்கோயிலின் தென் மேற்கு பகுதியில் அமைந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இவரை வழிபடும் பக்தர்களுக்கு அனைத்து தடைகளையும் தீர்த்து காரிய சித்தி வழங்கி அருள் புரிகிறார். எதிரி பயம் நீக்கும் பெருமானாக திகழ்கிறார். அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருக்கோயிலின் முதல் பிரகாரத்தில் வள்ளி அம்மன் சன்னதி அருகே அமைந்து அருள்பாலித்து வருகிறார். இவரை வழிபடுவோருக்கு கல்வி, திருமணம், குழந்தை செல்வங்கள் வழங்கி அருள்பாலித்து வருகிறார். அருள்மிகு ஜெயந்திநாதர் மூலவரின் பிரதிபிம்பம் எனலாம். தங்கரதத்தில் தினமும் மாலை பவனி வரும் உற்சவமூர்த்தி இவர். கந்த சஷ்டி சூரசம்ஹார திருவிழாவின் உற்சவமூர்த்தியும் இவரே. ஆவணி, மாசி திருவிழா காலங்களில் வீதி உலா வந்து அருள்பாலிக்கிறார். திருக்கோயிலின் மகா மண்டபத்தில் மூலவருக்கு அருகில் அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார். அருள்மிகு குமரவிடங்க பெருமான் சண்முகரின் பிரதிபிம்பம் எனலாம். ஐப்பசி திருக்கல்யாணம், பங்குனி உத்திரம் மற்றும் ஆவணி, மாசி மாத உற்சவ மூர்த்தியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். திருக்கோயிலின் முதல் பிரகாரத்தில் அமைந்துள்ளார். இவரை மாப்பிள்ளை சுவாமி எனவும் அழைக்கின்றனர். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விரோதி ஆண்டு ஆனி மாதம் 18ஆம் தேதி, ஜூலை 2, 2009 அன்று அனைத்து விமானங்கள் மற்றும் ராஜகோபுர கலசங்களுக்கும் மிக சிறப்பாக நடைபெற்றது. திருச்செந்தூர் நகர் எல்லையில் கோவிலிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கே திருக்கோயில் தெப்பக்குளம் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் மாசி திருவிழாவை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நடைபெறும். முருகப்பெருமான் அண்ணனாகிய விநாயகப் பெருமான் தன் தம்பியுடன் வள்ளியை சேர்த்து வைப்பதற்காக யானை உருவெடுத்து வள்ளியை துரத்துகிறார். அப்போது அவருக்கு பயந்து குகையில் ஒளிந்து கொண்டார் வள்ளியம்மை. அந்த காட்சி தத்ரூபமாக இங்கு வடிவமைக்கப்பட்டு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். மாதவம் செய்து மாதவராய் பிறந்த பெண்களின் திருமணத்தடை நீக்கி திருமணம் மற்றும் அனைத்து சுகவாழ்வினையும் அளித்து அருள்பாலிக்கும் அன்னையாக இச்சந்நிதியில் திகழ்கிறார் நம் வள்ளியம்மை. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வழங்கும் அன்னையுள்ளம் படைத்த அம்பாளாக திகழ்கிறார். பஞ்சலிங்கம் மூலவருக்கு பின்புறம் சிறிய வாயில் வழியே சென்று வழிபடும் வகையில் அமைந்துள்ளார். 5 லிங்கங்கள் ஒரே பீடத்தில் அமைந்துள்ளதால் பஞ்சலிங்கம் என்று பெயர் பெற்றுள்ளது. இந்த லிங்கங்களை முருகப்பெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் 2ஆம் படை வீடாக திகழ்கிறது. இத்திருத்தலம் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று வெற்றி வாகை சூடி சிவபெருமானை வழிபட்ட புண்ணிய தலமாகும். அந்த வெற்றி விழாவினை இங்கே ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி திருவிழாவாக கொண்டாடுவது கண்கொள்ளா காட்சியாகும். திருச்செந்தூரில் இதற்கு முன்பு காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களை குறிப்பிடும் வகையில் 24 தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவற்றில் கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்பட்ட தீர்த்தமே இந்த நாழிக்கிணறு ஆகும். இங்கு மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறார்கள். கோவிலுக்கு தெற்கே இந்த நாழிக்கிணறு உள்ளது. பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் 7 அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உப்புத்தன்மை இல்லாத நன்னீராக இருக்கிறது. கந்த கடவுளின் அருளால் அமைந்த இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளையும் அடைவார்கள். முருகன் கோயிலில் பொதுவாக பிரசாதமாக வழங்கும் விபூதி மிகவும் மகத்துவமானது. அப்படி இங்கு பன்னீர் இலையில் வைத்து வழங்கப்படும் விபூதி நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக உள்ளது. முருகப்பெருமானுக்கு 12 கைகள் உள்ளன. அதேபோல பன்னீர் மரத்தின் இலையில் 12 நரம்புகள் உள்ளன. பன்னீர் இலை என்பது மருவி பன்னீர் இலை என அழைக்கப்படுகிறது. பன்னீர் இலை பார்க்க முருகனின் வேல் போலவே இருக்கும். பன்னீர் இலைக்கு வேத மந்திர சக்தி உள்ளது. நன்றி.